Hello friends, welcome back to ME Madras Cooking with Hemlata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழை இலையில சிக்கன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பழுத்த வாழை இலையா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாழை இலை வந்து ஹார்டா இருந்ததுனா கொஞ்சம் நெருப்புல காட்னீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இதுலயே வந்து நான் கொஞ்சமா லேசா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நார் எடுத்துர்க்கேன். இந்த நார் எதுக்கு எடுக்கறோம்னா நம்ம வந்து பொட்டலம் கட்டும்போது போட்டு முடி போடுறதுக்காக நம்ம இந்த நார் எடுக்கறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே பாருங்க ரெண்டு நார் கிட்ட இருக்கு. இப்போ இந்த வாழை இலையை நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த நாரை வந்து இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நார் வந்து நல்லா கொஞ்சம் லென்த்தா இருக்கும். இத வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சிருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டா வந்து எப்படி வாழை இலையில வச்சு மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ரெண்டு வாழை இலையும் இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்ல வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சிட்டு நான் பாருங்க பரோட்டா வந்து இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா சூடா இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ இதல நான் ஒரு பரோட்டாவை இதல வைக்கிறேன். இதுல நான் வந்து சிக்கன் சால்னா செஞ்சிருக்கேங்க. இதுல வந்து சிக்கனை வந்து நான் எடுத்து வைக்கிறேன். சிக்கன் சால்னா வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சிக்கன் தொக்கு சிக்கன் 65 அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க அத கூட நீங்க இதல வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதல வந்து நான் சால்னா ஆட் பண்றேன். குழம்பு வந்து நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லனா வந்து நம்ம சுட்டு எடுக்கும்போது குழம்பு வெளியலாம் வந்துரும். அதனால வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட நம்ம செஞ்சிட்ட பிறகு கூட நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது குழம்பு நிறைய நம்ம ஆட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஒரு பரோட்டா வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க வந்துட்டு இதுல வந்து வெஜ் குருமா கூட ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிங்கனா உங்களுக்கு வந்து அந்த குழம்பெல்லாம் வெளியில வராது. இப்போ நம்ம அந்த நார் வச்சிருந்தோம் பாருங்க அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி முடி போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்க வாழை இலையில பரோட்டா செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். உங்களுக்கு சாப்பிறதுக்கே வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த பரோட்டா. இப்போ கல்லு நல்லா சூடான உடனே நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேங்க. இப்போ நம்ம மடிச்சு வச்சிருக்க பரோட்டாவை இதல வச்சிடலாம். வச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஓபன்ல வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த வாழை இலையோட வாசனை எல்லாமே வந்துட்டு அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த பரோட்டால உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுடுங்க. 10 minutes கழிச்சு நான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இத அப்படியே திருப்பி போட்டுறலாம். பாருங்க நல்லா செவந்திருக்கு. இப்போ இதல இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்றதுனால நமக்கு வந்து உள்ள பரோட்டா வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டு ஓபன் பண்ணினா நல்லா சுட சுட வாழை இலை சிக்கன் பரோட்டா ரெடிங்க. இப்போ இத எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க இத அப்படியே நான் திருப்பி போடுறேன். எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பரா குக் ஆயிருக்குல. இப்போ இத வந்து நம்ம ஒரு தட்டல வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சூடா இருக்கும்போதே
இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சுட சுட நல்லா சிக்கனோட பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பரோட்டா பாருங்கள், ஓரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சால்னா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி இப்போ சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.